Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி ஒரு திரை மறைவு ரகசியம் இன் கேமரால தான் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அரசு வழக்கறிஞர் லேடி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், ஜட்ஜஸுக்கு தெரியும். PW1ங்கிறது பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி தான். அந்த மாணவி என்ன சாட்சி சொல்லியிருக்காங்க, அதில் அவர் சாருன்னு சொன்னதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அந்த சார் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. இவன் சமூகத்திற்கு ஊறு, சமூகத்திற்கு கேடு, த்ரெட் டு சொசைட்டி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களா, இல்லை ஆஸ் யூஷுவல் அண்ட் கேஷுவலாக முடிவு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ இது ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹானரபிள் தேர் லார்ட்ஷிப்ஸ் மிஸ்டர் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியன் அண்ட் மிஸ்டர் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் அமர்வு என்ன சொல்லியிருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எண்ணமே எவனுக்குமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இந்த வழக்குல என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள், FIRல சில அஃபென்சஸ் போடுறாங்க, குற்றப்பத்திரிகையில என்னென்ன அஃபென்ஸ் எல்லாம் அவன் மேல சார்ஜ் பண்ணாங்க, என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் அவன் மேல உறுதியாகிறது அவங்க எழுதுவாங்க. நாங்க இதை விசாரிச்சோம், அதை விசாரிச்சோம், இப்படி பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இந்த சாட்சிகள் விசாரணையில இவன் மேல இந்த குற்றம் உறுதியாகிறது, கில்ட்டி ஆஃப் சோன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. ரேப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். நாட்டே உலுக்கின அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு. அந்த வழக்கோட தன்மை எப்படி இருக்கு, இப்போ அந்த வழக்கோட கட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு R கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட நம்ம ஒரு சிறப்பு நேர்காணல் நடத்துகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழகத்தில் ரீசெண்டாக ரொம்பவே பரபரப்பாக நாட்டே உலுக்கின ஒரு சம்பவம்னா நம்ம இது அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு தான் சார். இந்த வழக்கோட இப்போதுக்கான கட்டம் எப்படி சார் வந்திருக்கு, இந்த வழக்கு என்ன மாதிரி இறுதி நிலையை எட்டிடுச்சு சார், இந்த வழக்கோட இப்போதுக்கான நிலை என்ன சார்? இந்த வழக்கு ஆரம்பத்தில் வருது, கமிஷனர் அருண் ஒரு குற்றவாளி தான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பல குழப்பங்கள்லாம் அதில் வருது, பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. உடனே பொதுநல வழக்கு விடுமுறை கால அமர்வில் தாக்கல் செய்யப்படுகிறது. அது ஹானரபிள் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியன், ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் வி லட்சுமி நாராயணன் தேர் லார்ட்ஷிப் முன்னாடி விசாரணைக்கு வருகிறது. அதில் பல அவர் ரிலீஃப் எல்லாம் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அந்த பர்டிகுலர் ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன் அதுலேருந்து வழக்கை மாற்றி ஒரு 3 பெண் IPS அதிகாரிகள் கையில் ஹேண்ட்ஓவர் பண்ணுறாரு. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது. அமைச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பத்திரிகைக்காரர்கள்ட்ட உள்ள மொபைல்லாம் எப்படி FIR கசிஞ்சது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி தெரிய வந்துடுது. அவரை ஜேர்னலிஸ்டோட மொபைல்லாம் சீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வழக்காக போகிறது. நாங்கள்லாம் அதுக்கு அப்பீர் ஆகிறோம். ஸோ உடனே அதில் ஒரு ரெமெடி வருது. தேர் ஆஃப்டர் வேர்ட்ஸ் இவங்க விசாரிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட அரசு இடத்த, அது தேவையில்லாது அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிச்சான்னு அது ஒரு கொஷின் போய் தாசில்தார் RDOலாம் போட்டு அளக்குறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு போகுது. எந்த சார் மோர் அந்த பிரச்சனை இல்லை. இவர் நம்ம ADMKல யார் சார்னு அசம்பிளியில் இது பிளக்கார்ட்ஸ் கொண்டு போகிறாங்க. இல்லை அந்த வழக்கில் உள்ள அந்த சார்ன்றாங்க DMKல. இப்படிலாம் இது பல கோமாளித்தனங்கள். அதாவது அண்ணா பல்கலைக்கழகங்கிறது தரம் வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டி, வேர்ல்டுலேயே நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருந்தது அண்ணா யூனிவர்சிட்டி தான். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை கலைச்சு பல இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் ஆரம்பித்து எல்லா தனியார் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தோட இணைச்சு ஊருக்கு ஊர் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட மாண்பையும் மதிப்புமே கெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணால்
பிசி, எம்பிசி, எஸ்சி 7.5 கூட யாராக இருந்தாலும் ஒரு 90% மார்க் இல்லைன்னா அங்கே ஜாயின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஜாயின் பண்ணுறா. இவன் அங்கே போகிறான், எப்படி நுழைஞ்சான், செக்யூரிட்டி கேமரா என்னாச்சு, ரேப் பண்ணுறான்னு விஷயங்கள் வருது. சிறப்பு புலனாய்வு குழு வந்து அவனை கூண்டாஸ்லாம் போடுறாங்க, கூண்டாஸ் டிடெயின் பண்ணுறாங்க, கஸ்டடி எடுக்கிறாங்க, விசாரணையை துரிதப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அவன் மேலே வழக்கெல்லாம் இருந்தது, அந்த மதுராந்தக சைடு அதுக்குதுன்றாங்க. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை அள்ளிக்குளம், என்ன அள்ளிக்குளம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது வந்து சென்னையில் வந்து மகளிர் நீதிமன்றங்களில் அள்ளிக்குளத்தில் ஒரு நீதிமன்றம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு மகளிர் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு நார்மல் இட்ஸ் ஸ்பெஷல் கோர்ட். அந்த சிறப்பு நீதிமன்றம், அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஜுரிசிக்ஷன் எல்லை இருக்கிறதுனால அந்த கோர்ட்டில் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க. இது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி ஒரு திரை மறைவு ரகசியம் இன் கேமராவில் தான் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அரசு வழக்கறிஞர் லேடி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், ஜட்ஜஸுக்கு தெரியும். அந்த ஸ்டேஷன்லேருந்து போகக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் கோர்ட் ஏடும்பாங்க, அவருக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட பெண் வந்து வழக்கறிஞரை வைத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, இருந்தால் அவருக்கு தெரியும். இவ்வளோதான் மேட்டர். ஸோ இதில் பாதிக்கப்பட்ட அந்த கேர்ள் வந்து ஒரு ப்ரைவேட் அட்வொகேட்டை அசிஸ்டிங் த ப்ராசிக்யூஷன் அப்படின்னு நியமித்தா தான் அவங்களுக்கு என்ன நமக்கு தெரிய வரும். அது தெரியல, இல்லைன்னா அரசு மட்டும்தானே. இப்போ அக்யூஸ்டுக்கு யார் அட்வொகேட்? அந்த குற்றவாளி இருக்கார் பாருங்க, அவனுக்கு வந்து ஒரு அட்வொகேட் அக்யூஸ் சார்பா, அது 1 or 2 அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அரசு தரப்பில் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்கள் பூரா தெரிய வரும். இப்போ இந்த வழக்கில் என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள், என்னென்ன, அதாவது எஃப்ஐஆரில் சில அஃபென்சஸை போடுறாங்க, குற்றப்பத்திரிகையில் என்னென்ன அஃபென்ஸ் எல்லாம் அவன் மேலே சார்ஜ் பண்ணாங்க, என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் அவன் மேலே வந்து உறுதியாகிறது அவங்க எழுதுவாங்க. நாங்கள் இதை விசாரித்தோம், அதை விசாரித்தோம், இப்படி பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இந்த சாட்சிகள் விசாரணையில் இவன் மேலே இந்த குற்றம் உறுதியாகிறது, கில்ட்டி ஆஃப் சோன்னு சொல்லி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. ரேப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கடத்திட்டு போனானா இல்லை அங்கேருந்து அவன் பண்ணானா, அது சம்மந்தப்பட்ட என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு விமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷனில் இருக்கா, கொலை மிரட்டல் இருக்குதா, இதெல்லாம் பல விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எனிஹவ் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. எத்தனை சாட்சிகள், LW அப்படின்னு சொல்லுவாங்க, லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் பார் ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ், இதில் எத்தனை அரசு தரப்பு சாட்சிகள் இருக்காங்க அப்படிங்கிறது பொது உலகுக்கு தெரியாது. அந்த சாட்சியில் எத்தனை சாட்சியை வந்து நீங்கள் விசாரிச்சிங்க, எத்தனை விட்னஸஸ் ப்ராசிக்யூஷன் லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் மகளிர் நீதிமன்றத்துக்கு தைரியமாக முன் வந்து சாட்சி சொன்னார்கள். அதில் எத்தனை சாட்சியை வந்து பிறகு சாட்சியாக ஏதாவது மாறி இருக்கா, ஹாஸ்டைல் விட்னஸ். பிறகு சாட்சி அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது, போலீஸ் ஏதோ எழுதிட்டு போயிட்டாங்க, நான் கையெழுத்து மட்டும் போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பிறகு சாட்சி. இல்லை கையெழுத்து கூட என்னோடதுல போலீஸே ஜோடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதும் பிறகு சாட்சி. அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, நான் சொன்ன அந்த 4-5 பேரை தவிர. சரி, சில விஷயங்களை சில சாட்சியை நாங்கள் விசாரிக்க முடியல அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு டிஸ்பென்ஸ் வித்து பண்ணலாம். டிஸ்பென்ஸ் வித்துனா அது வேண்டாம், அந்த சாட்சி தேவையில்லைன்னு முடிவுக்கு வரலாம். அந்த மாதிரி ஏதாவது அரசு தரப்பில் வந்து முடிவுக்கு வந்தாங்களா அப்படிங்கிறதும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இதில் 164 ஸ்டேட்மெண்ட் அதான் மெயின். இந்த எஃப்ஐஆர் அப்புறம் இல்லை எஃப்ஐஆருக்கு அப்புறம் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியிட்ட வாக்குமூலம், பிரமாண வாக்குமூலம், நிரூபண வாக்குமூலம் வாங்கினார்களா, we don't know. அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டில் அவங்க தான் வந்து ப்ராசிக்யூட்டர் எக்ஸ், PW1ங்கிறது பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி தான். அந்த மாணவி என்ன சாட்சி சொல்லியிருக்காங்க, அதில் வந்து அவர் சாருன்னு சொன்னதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அந்த சார் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. இப்படி இது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்,
இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த வழக்கோட தீர்ப்பு. ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு போக்சோ ஆக்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த ஆக்டில் ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது, இதுக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி விசாரணையை முடிக்கணும் அப்படின்னு. இந்த வழக்கு ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் கண்காணிப்பில் இல்லைன்னா கூட அங்கே சென்று சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைக்கப்பட்டு விசாரித்து குற்றப்புலனாய்வு அறிக்கை செஞ்சதுனால இது போக்சோ கேஸ் கிடையாது. ஏன்னா அந்த கேர்ள் வந்து அடல்ட். நான் போக்சோ கேஸாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த வழக்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோரோ பாதிக்கப்பட்ட மாணவியோ எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகள் படிக்கின்ற மாணவி எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் வருங்காலத்தில் நடைபெறக்கூடாது, குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு பெரிய ஒரு அச்சாரமாக பேஸாக இந்த தீர்ப்பு இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட், இதுல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு இருக்கு. இதுல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் இதெல்லாம் வந்து ஆனரபிள் ஜட்ஜ் வந்து கன்சிடர் பண்ணணும். இவன் வந்து சமூகத்திற்கு ஊறு, சமூகத்திற்கு கேடு, த்ரெட் டு சொசைட்டி அப்படின்னு முடிவு பண்றாங்களா, இல்லை ஆஸ் யூஷுவல் அண்ட் கேஷுவலாக முடிவு பண்ண போறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இதில் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு அந்த ரேப் சிண்ட்ரோம், ரேப் அதெல்லாம் வந்து மருத்துவ நிபுணர், கைனகாலஜிஸ்ட், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அவரும் ப்ராசிக்யூஷன் விட்னஸாக இருந்திருப்பாங்க. அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் சாட்சியத்தில் டிப்போஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியும். அதாவது குற்றத்தின் தீவிரம், எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது நடத்திய விசாரணைகள், அதில் உள்ள சாட்சிகள், அந்த சாட்சியுடைய டிப்போசிஷன்ஸ், மெயின் அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் டிப்போசிஷன், பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வாக்குமூலம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐஓ கடைசியில் இதெல்லாம் அந்த புலன் விசாரணை அதிகாரியோட வாக்குமூலத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும். நார்மலாக சொல்ல போனால் இந்த வழக்கு வந்து ஒரு தீவிரமான வழக்கு, மிகவும் படு கேவலமான படு மோசமான ஒரு வழக்கு. ஏன்னா வாட் எவர் இட் மே பி, அந்த பெண்ணினுடைய எதிர்காலம், அதனால தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு காம்பன்சேஷன் 25 lakhs கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கில் காம்பன்சேஷன் கேட்பதற்கு இந்த 25 lakhs ஒரு தடை இல்லை அப்படின்னு ஹைகோர்ட் ஆர்டரில் இருக்குது. அதெல்லாம் ஹைகோர்ட் ஆர்டரை கன்சிடர் பண்ணணும். தீர்ப்பு எழுதும்போது ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹானரபிள் தேர் லார்ட்ஷிப்ஸ் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியன் அண்ட் மிஸ்டர் ஜஸ்டிஸ் வி. லட்சுமி நாராயணன் அமர்வு என்ன சொல்லியிருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எண்ணமே எவனுக்குமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பட் தீர்ப்புங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இதன் அடிப்படையில் தான் அமையும். அவன் என்ன சாட்சி சொல்லியிருக்கான், இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன சாட்சி சொல்லிடுச்சு, பாதிக்கப்பட்ட பொண்ணை அக்யூஸ் தரப்பில் அவன் தரப்பில் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்கல்ல, அப்போ அந்த குறுக்கு விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்க, சாட்சிகளை வந்து அக்யூஸ் தரப்பில் அவன் தரப்பில் அந்த கேடுகட்ட காமுகன் இருக்கான் பாருங்க, அவன்லாம் சொசைட்டிக்கே வந்து ஒரு புல்லுருவி, மரணதண்டனையே கொடுக்கணும், பட் சட்டத்தில் இடம் இல்லை. என்ன இங்கே மர்டர் நடந்தான்னு நீங்கள் மரணதண்டனை கொடுக்க முடியும். அவருடைய கவுன்சில்ஸ் வந்து என்னென்ன குறுக்கு விசாரணை பண்ணாங்க, அதில் அவங்க என்னென்னலாம் சாதிச்சாங்க, அவங்களுக்கு சாதகமான ஏதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, பாதகமான பாயிண்ட்ஸ் இருக்கா, அப்புறம் புலன் விசாரணை அதிகாரி என்ன குறுக்கு விசாரணை என்ன சீஃப் எடுத்தாங்க, அக்யூஸ் தரப்பில் என்ன குறுக்கு விசாரணை பண்ணாங்க, இந்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கு டாக்டர், அந்த எக்ஸ்பர்ட் கைனகாலஜிஸ்ட், முதல்ல அட்மிட் பண்ண போது இருந்த கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் கைனகாலஜிஸ்ட், ஃபிசிஷியன், இவங்களுடைய சாட்சியங்கள்லாம் என்ன,
அதில் முதல் விசாரணை சீஃப் என்ன, பிறகு குறுக்கு விசாரணை என்ன, இதெல்லாம் பார்த்தா ஒரு தீர்ப்பு அமையும். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.